நம்ம அனுப்பின முட்டைகளுடைய பரிசோதனை முடிவுகள் வந்துவிட்டது. ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், எதனால் அந்த டெஸ்ட் நம்ம அமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரஸ்டிஃபைட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம், எக்கோஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துடைய முட்டை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க. அதில் பார்க்கும்போது AOZ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டபோலைட், தடை செய்யப்பட்ட மெட்டபோலைட் இருந்திருக்கு. அதே AOZ நம்ம யூஸ் பண்ணுற உள்ளூர் முட்டைகள்லையும் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செல்ஃபாக 4 முட்டைகளை பரிசோதனைக்கு அமைச்சிருந்தோம். இந்த டெஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 4500 ப்ளஸ் GST ப்ளஸ் கொரியர் சார்ஜ், மொத்தமாக 5500 செலவு பண்ணி அமைச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. வந்தோடனே உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இந்த ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் ஒரு 10-15 பேர் இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வீடியோ கீழேயும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அதனால் மொத்தமாக ரிசல்ட் வந்தோடனே சேர்த்து பொதுவாக சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் இப்போ நான் பதில் சொல்கிறேன். முதல் கேள்வி, நைட்ரோஃபியூரனும் நைட்ரோஃபியூரன்டைனும் ஒன்றா? நைட்ரோஃபியூரன்டைன் அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக். ஆனால் கோழிகளுக்கு, விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியது நைட்ரோஃபியூரான். நைட்ரோஃபியூரன் தான் தடை பண்ணியிருக்காங்க, நைட்ரோஃபியூரன்டைனை தடை பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் AOZ அப்படிங்கிற மெட்டபோலைட் நைட்ரோஃபியூரன்டைனில் வராது. நைட்ரோஃபியூரன்டைனில் இருக்கக்கூடிய மெட்டபோலைட் பார்த்தீங்கன்னா நைட்ரோஃபியூரன்டைன், ஹைட்ராக்சிலமைன் நைட்ரோஃபியூரன்டைன். இந்த AOZ அப்படிங்கிறது 3-amino 2-oxazolidone. அதே மாதிரி AMOZ அப்படின்னு ஒன்று இருக்குது, 3-amino 5-morphaminomethyl 2-oxazolidone. SEM அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பேர் செமி கார்பசைட். இதெல்லாம் தான் நைட்ரோஃபியூரனோட மெட்டபோலைட்ஸ். நைட்ரோஃபியூரன்டைனுக்கு இந்த மெட்டபோலைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நைட்ரோஃபியூரனும் நைட்ரோஃபியூரன்டைனும் ஒன்று தான் அப்படின்னு பேசுறது தப்பு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பென்சிலின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பென்சிலின் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பென்சிலின் G, பென்சிலின் V வரும். அது ரெண்டுமே மக்களுக்கு அலர்ஜி அதிகமாக உண்டாக்குச்சு. அதுலேருந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் அமாக்சிலின் குழந்தை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அமாக்சிலினும் பென்சிலின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் வரும். ஆனால் பென்சிலின் G அளவுக்கு அமாக்சிலினில் அலர்ஜி கிடையாது. அதே மாதிரி தான் நைட்ரோஃபியூரன் வேறு, நைட்ரோஃபியூரன்டைன் வேறு. நைட்ரோஃபியூரன் விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியது, அதை இப்போ தடை செஞ்சுட்டாங்க. நைட்ரோஃபியூரன்டைன் மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது, அது பாதுகாப்பானது, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நைட்ரோன்னு ரெண்டுலையும் பேர் ஆரம்பிச்சோன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிறது இயல்பு தான். ஆனால் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி AOZ நைட்ரோஃபியூரன்டைனில் வருமா வராதா அப்படின்னு கூகுளில் தேடி பார்த்துட்டு வீடியோ போட்டுருக்கலாம், இல்லைனா ChatGPT கிட்ட கேட்டாவது வீடியோ போட்டுருக்கலாம். பார்க்காம அப்படியே போட்டது எனக்கு ஒரு வருத்தம். ரெண்டாவது முக்கியமான கேள்வி, EMRL. நைட்ரோஃபியூரனோட EMRL 0.001 மில்லிகிராம், அதாவது 1 மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்கோஸ் நிறுவனத்தோட முட்டையிலிருந்து எடுத்த AOZ 0.72 மைக்ரோகிராம் தான் இருக்குது. இந்த EMRL விட இது கம்மியாக தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த EMRL பற்றி நான் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன். FSSAI 14 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸை கோழிகள், ஆடு, மாடு, தேனீ வளர்ப்பு, இதில் எதுலேயுமே எந்த ரூபத்துலையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. எந்த ரூபத்துலையுமேனா ஊசியாவோ, மாத்திரையாவோ, மருந்தாவோ, சொட்டு மருந்தாவோ எப்படியுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் இந்த நைட்ரோஃபியூரனுக்கு மட்டும் 0.001 மில்லிகிராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோழிப்பண்ணை வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிடுச்சு. எந்த ரூபத்துலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்ரோஃபியூரனுக்கு மட்டும் 0.001 மில்லிகிராம்னு கொடுத்துருக்கீங்களே, எந்த விதத்தில் நியாயம், கன்ஃபியூஷனாக இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் கரெக்டாக 5 மாதம் கழிச்சு மார்ச் 12, 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சீரியல் நம்பர் 1158/E சட்டத்தை ஏற்றி கெசட் ஆஃப் இந்தியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்ரோஃபியூரன், குளோரம்ஃபெனிகால் இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. 2 ஆன்டிபயோட்டிக்ஸையுமே இம்போர்ட், எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சர், சேல் எதுவுமே பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்லி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் US, கனடா, நியூசிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா இங்கே மட்டும்தான் பேண்டுன்னு. கிடையாது, நம்ம நாட்டிலையுமே பேண்ட். மார்ச் 12, 2025 அது பேண்டு. ஸோ தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் கொஞ்சம் தானே இருக்குது, இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, எப்படி நம்மளே எதுக்காக ஆறுதல் சொல்லிக்கணும்? தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு எதுக்காக நம்ம நார்மலைஸ் பண்ணணும்? ஒரு தீவிரவாத இயக்கத்தை தடை செய்கிறாங்க அப்படின்னா தடை தான். ஒரே ஒரு தீவிரவாதி மட்டும் நான் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அலோவ் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் ஒரு பொருள் தடை செய்யப்பட்டாச்சு அப்படின்னா தடை செய்யப்பட்ட பொருள் தான். அதுக்காக எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? அடுத்து 3வது கேள்வி, முட்டை அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. முட்டையில் 2 பொருள்கள் இருக்குது, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. வெள்ளைக்கருவும் அதுக்கு மேலே உள்ள லேயரும் அதுக்கு மேலே உள்ள ஓடும் செக்ரேட்டரி ஆர்கன். ஆனால் மஞ்சக்கரு ஸ்டோரேஜ் ஆர்கன். அந்த மஞ்சக்கருவில் தான் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸான வைட்டமின் A, D, E, K இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸான வைட்டமின் B2, B5, B7, B9, B12 இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இம்பார்ட்டன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸான அயோடின், அயன், ஃபாஸ்பரஸ், செலீனியம், ஜிங்க் இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. கொலின்,
ஜியோசாந்தின், ஆஸ்டசாந்தின், லியூட்டின், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. ஸோ முட்டை ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனே கிடையாது அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அந்த முட்டையோட மஞ்சக்கருவில் தான் ஏஓஇசெட் இந்த மாதிரி எல்லா மெட்டபாலைட்ஸும் கலெக்ட் ஆகும். அதை தான் லிக்விட் குரோமட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற மெத்தட் மூலிமா டெஸ்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. முட்டைங்கிறது ஒரு கடைக்கோடி உறுப்பு தான், கடைசியாக வரக்கூடிய உறுப்பு. அதில் பெருசாக ஸ்டோர் ஆயிருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போனா உண்மையான ஸ்டோரேஜ் ஆர்கன் பார்த்தோம்னா லிவர் தான், இறைச்சி. அதில் எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்கும்? ஸோ ஒரு மனுஷன் சாப்பிடுவானா இல்லை இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானா? எக் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படித்து பார்த்து ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா? லிவர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், லெக் பீஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், தனித்தனியாக டெஸ்ட் அனுப்ப முடியுமா? அதனால தான் கவர்மெண்ட் இந்த குழப்பமே வேணான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மார்ச் 12 இதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு தடை செய்யப்பட்ட பொருளுக்காக நம்ம இவ்வளோ ஆதரவாக பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தடை செய்யப்பட்ட பொருள் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுறதும் தப்பு. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னோட வீடியோவில் வந்து, இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வரும்போது, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வரும்போது முட்டை விலை குறையணும், ஆனால் குறையலையே, முட்டை விலை ஏறிடுச்சே அப்படின்னு என்ன அர்த்தம்? முட்டை ப்ரொடக்ஷன் எதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எல்லாத்தையுமே ஒரு குதர்க்கமாவோ ஒரு கான்ட்ரவர்சியாகவே நம்ம யோசிக்கக்கூடாது, நெகட்டிவ் மைண்ட் செட்டோட யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் கொரோனா வைரஸ் உருமாறிட்டே இருக்கும். உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் வருது அப்படின்னு நியூஸ் போட்டால் உடனே கீழே வந்து என்ன சொல்ல வேண்டியது? வேக்சின் தயாரிச்சாலும் மிச்சமாயிடுச்சு போல இருக்கு, அந்த வேக்சின் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. வேக்சின் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாங்களா? கவர்மெண்ட் ஃப்ரீயாக தான் போட்டாங்க. பார்க்க போனால் கவர்மெண்ட் தான் காசு கொடுத்து இந்த தயாரிப்பு நிறுவனங்கள்ட்ட வாங்கினாங்க. ஸோ மக்களுக்கு இலவசமாக வேக்சின் போட்டு விடுறதுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வருவாய் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு செலவு தான். அடுத்து பாருங்களேன், ஜனவரி பிப்ரவரியில் புதுசாக ஒரு வைரஸ் உருவாகும். வைரஸ் உருவாகுது அப்படின்னு நியூஸ் போட்ட உடனே லாக்டவுன் போட போகிறாங்க போல இருக்கு, அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. லாக்டவுன் போடுறதுனாலையும் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தான். பஸ் எல்லாம் முழுசாக இயங்காது, பாதி பேசஞ்சர்ஸோட தான் இயக்குவாங்க. ஆனாலும் கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் முழு சம்பளம் கொடுத்தாங்கணும். ஸோ வருவாய் கம்மி, செலவு அதிகம் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க லாக்டவுன் போகணும்னு ஆசைப்பட போகிறாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் லாக்டவுனால நமக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை நம்ம சந்திச்சிருக்க வேண்டியது. யூடியூப்ல எல்லாரும் பவுடர் தயாரித்து வைக்கிறது, சத்து மாவு தயாரித்து வைக்கிறது, ஹேர் ஆயில் தயாரித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுனால நம்மளோட பொருளாதாரம் சரிவில்லாமல் மீண்டுருச்சு. இந்த யூடியூப்பும் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்துருக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ லாக்டவுன் போடணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஆசையெல்லாம் கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே குதர்க்கமாவோ நெகட்டிவ் மைண்ட் செட்டோடய பார்க்காதீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னங்கிறத பாருங்கள். இல்லை எனக்கு அப்படிலாம் பார்க்க தெரியாதுப்பா, நான் நெகட்டிவாக தான் பார்ப்பேன் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளில் ஒரு பிரச்சனை, சர்ச்சை அப்படிங்கும் பொழுது அதை நம்ம பார்த்தும் பார்க்காம கடந்து போகிறதும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதும் சமுதாய பொறுப்பற்ற செயலாக நான் பார்க்குறேன். அது மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சுயமாக என்னுடைய காசை செலவு பண்ணி நான் பரிசோதனைக்காக இந்த முட்டைகள் அமைச்சேன். என்ன மாதிரியே டாக்டர் மன்னன் ஓரான்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்காரு. அவரும் அவருடைய காசு செலவு பண்ணி எக்ஸாம்பிள்ஸ்லாம் டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்காரு. அவரையும் இந்த தருணத்தை நம்ம பாராட்டி ஆகணும். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று விரைந்து செயல்பட்ட FSSAIக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல் முட்டை வியாபாரிகள் சங்க தலைவரும் பொதுவாகவே அறிவிச்சிருந்தார் பப்ளிக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், எங்களுடைய கோழிகள், முட்டைகள் எல்லாமே பாதுகாப்பானவை, குழந்தைகளை பராமரிக்கிற மாதிரி கோழி குஞ்சுகளை பராமரிக்கிறோம், தடை செய்யப்பட்ட பொருள் எதுவுமே நாங்கள் சேர்க்கலை அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக அவரும் பேட்டி கொடுத்திருந்தாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம உள்ளூர்லேருந்து கலெக்ட் பண்ண 4 முட்டையை டெஸ்ட்டுக்கு அமைச்சிருந்தோம். அந்த 4 முட்டையில் ஒரு முட்டை டேமேஜ் ஆகிடுச்சு, மிச்சம் 3 முட்டை தான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் AOZ, AMOZ, SEM, AHD இதோட அடிஷ்னலாக நைஃபோர்சால் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கான்னு அவங்க பார்த்துருக்காங்க. DNSAH இது 5மே நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ நம்ம உள்ளூர்லேருந்து வாங்கி அமைச்ச முட்டையில் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸுமே இல்லை, முழுக்க பாதுகாப்பானது. அப்புறம் ஏன் அந்த கார்பரேட் முட்டையில் மட்டும் அது இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த நிறுவனத்தோட விளம்பரத்துலேயே எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குங்க, சர்ச்சையாக இருந்துச்சு. எப்படின்னா, மற்ற முட்டைகளோட எங்கள் முட்டை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. எங்களுடைய மஞ்சள் கரு மஞ்சளாக இருக்காது, கோல்டன் எல்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் மிகப்படுத்தி காட்டுறதுக்காக தேவையில்லாமல் இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டாங்க போல இருக்குது. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவங்கன்னு இல்லை, எந்த நிறுவனமும் போட மாட்டாங்க. நான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஒரு பிரைவேட் நிறுவனத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, QR கோட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணோம்னா அவங்க முட்டையோட ரிசல்ட்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒவ்வொரு முட்டையோட பேட்சையும் அவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ பப்ளிஷ் பண்ணி தான் விளம்பரமே கொடுக்குறாங்க. எப்படி நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுடர்லாம் இன்க்ரீடியன்ஸ் வருமோ, அதே மாதிரி தனியாரில் விற்கக்கூடிய முட்டைகளுக்கும் இப்போ இன்க்ரீடியன்ட் சர்டிஃபிகேட்டோட அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையினால நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. முட்டை சர்ச்சை கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக கேள்விக்குறியாக இருக்கிற இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. தந்தூரி சிக்கனை நம்ம ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கருப்பாயிட்டா அதில் நைட்ரோசமைன் இருக்காமே, அந்த நைட்ரோசமைனை சாப்பிட்டா உண்மையாலுமே பிரச்சனையா? அந்த நைட்ரோசமைன் அதில் இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ கொடைக்கானல் போனப்போ கூட சிக்கன் டிக்கா வச்சாங்க, அதில் பார்த்தேன் கருப்பாக இருந்துச்சு. இப்போ சாப்பிடும்போது ஒரு மனசு உறுத்துது. அதுக்கான தீர்வை நம்மளே பார்த்துருவோம். விக்கிபீடியாவை பார்த்துட்டு 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம், கூகுளில் பார்த்துட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், நைட்ரோசமைன் இருக்குங்களா இல்லைங்களா, நம்ம இதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், சிக்கன்லாம் வாங்கி கொரியர் அனுப்ப முடியாது. சண்டே மதியானம் கிளினிக் முடிச்சுட்டு 3 மணிக்கு கார் எடுத்து ஒரு அழுத்தினோம்னா 9 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கேயே ஒரு ஹாஃப் தந்தூரி நல்லா கருக வச்சு கேட்போம்.
ஒரு பாதியை சாப்பிட்டுட்டு மிச்ச பாதியை இந்த லேபில் போய் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். நைட்ரோசமைன்லேயே 5 இருக்குது. NDMA, NDEA, NPIP, NPOR, NMOR அப்படின்னு ஒரு 5 வகையான நைட்ரோசமைன் இருக்குது. 5ஐயுமே நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ கோழியை கருக வச்சால் நைட்ரோசமைன் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் போய் ரிசல்ட் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை நான் போட போகிறேன். டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ரிசல்ட்டை சொல்லாமல் விட்டேன்னா எல்லா வீடியோலையுமே முட்டை ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது சிக்கன் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ லேபில் போய் டெஸ்ட்டை கொடுத்துட்டு ரிப்போர்ட் கையில் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் வீடியோவே போட போகிறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லண்ணே, இதுக்கு ஒரு பைசல் பண்ணிடுங்க அப்படின்னு செந்தில் சொல்லுவார்ல, அதே மாதிரி தந்தூரி சிக்கன் விஷயத்தை நம்மளே சார்ட் அவுட் பண்ணிடுவோம்.